எங்க போய் விழுவ ராசா? ஐயோ வட்டக்கராவ ஆட்டையை போட்டு போயிட்டாங்களே. தேங்க்யூ சார், வாழ்க்கை வளமுடன். என்னாச்சு இவருக்கு? என்ன நீங்க உட்காந்துருக்க? கொஞ்சம் சொதப்பு இருந்தா எல்லாரும் மாற்றிப்போம். ஆமாம் சார், நான் கார் ஸ்டார்ட் ஆகாத போதே நினச்சேன் நம்ம சாப்டர் இதோட க்ளோஸ்னு. ஆனால் நம்ம செந்தில் இருந்தனால நம்ம எல்லாரும் தப்பிச்சோம். அப்பா அண்ணே கூல் தண்ணி போடா. ஏய் குர்ரா, நானும் நடந்து போயிட்டு வந்தேன். அடி நடந்து போய் வாங்கிட்டு வர ஒருத்தன் குடிக்கிற ஒருத்தனா? என்னண்ணே கல்லு மாதிரி உட்காந்துருக்க? ஏ வச்சே அண்ணன் பாத்தியா வட்டக்கரா உள்ள வச்சுட்டு பொறுப்பெல்லாம் வெளியே உட்காந்து காத்து வாங்கிக்கினுக்காரு. டே வச்சு வட்டாரா காணடா. எனக்கு ரொம்ப பதட்டமா போச்சு. பட் நாமெல்லாம் தருண் சாருக்கு ஒரு பிக் தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் அவருக்கு கண்ணு தெரியாட்டு கூட ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காரு. என்னடா சொல்ற? பரவாயில்ல சார், தேங்க்ஸ்லாம் எதுக்கு? அண்ணே வட்டக்கறாங்கண்ணே. எப்படியோ நம்ம முயற்சிக்கு பலன் கிடைச்சிருச்சு. வச்சு அப்பா வச்ச நம்ம வட்டக்கரா வந்து ஹலோ ஹலோ மணி, சொல்லுங்கள் சார். நம்ம டிராவல்ஸ் வண்டியெல்லாம் கொஞ்சம் பிஸியாக இருக்குது. நீங்கள் எங்கே இருக்கீங்க? நம்ம டிராவல் காரை சர்வீஸ் விட்டுட்டு இக்னிஸ் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் சார். ஓ அப்படியா? நமக்கு தெரிஞ்ச கஸ்டமர் ஒருத்தர் வெயிட் பண்ணுறாரு. ஸ்ரீரங்கம் வரைக்கும் போகணுமா? சரி பிக்கப் பண்ணிக்க முடியுமா? ஓகே சார், அவங்கள்ட்ட என் நம்பரை கொடுத்துருங்க, நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே. ஹைடா. டேய் மணி, டேய் ஏன்டா என்னடா ஸ்கூலுக்கு வரவங்க எங்கடா போயிட்ட? இவ்வளோ அக்கறையா நீ ஏன் கேட்குற? அது இல்லடா, நம்ம கிளாஸுக்கு மலருன்ற ஒரு பொண்ணுக்கு நியூ அட்மிஷன் ஆயிருக்குடா. பார்க்கலாம் அதிகம். சாரி சார். ஓகே மலர் இவ்வளோ மாதிரி இருப்பாளா? டேய் நான் சொன்ன மலரே இவதான்டா. ஆமாடா. டேய் நான் நல்லாவே பார்க்கலடா, இருடா சரியா போய் பார்த்துறேன்டா. டேய் இவ்வளோ அவன் நம்ம கிளாஸ் தான்டா. மூடிட்டு நட. ஓகே. டேய் அங்க பாருடா. All of you sit down. மணி மணி மணி. டேய் மணி. ஆமா சார், குட் மார்னிங் சார். எந்த உலகத்தோட இருக்க நீ? இல்லை சார், இங்கே வாத்தியாருக்கு ரெஸ்பெக்ட் கூட கொடுக்காம உட்காந்துருக்க. போடா வெளியே போடா. சைலன்ஸ். கோயிந்தா கோயிந்தா. போங்கறேன்.
இனிய பொன் நிலாவே கனவிலும் கனாவே. நான் அன்னைக்கு ஃபுல்லாக மலரை பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். ஏன்னா அவளை பார்த்த அந்த நேரத்தில் தான் நான் உணர்ந்தேன் என்னோட முதல் காதலை. அன்னைக்கு வரைக்கும் லவ்னா என்னன்னு தெரியாமல் இருந்தேன். ஆனால் அவளை பார்த்ததுக்கு அப்புறம்தான் லவ் தான் எல்லாமேன்னு புரிஞ்சுக்கிட்டேன்.